கரூர் நடந்த சம்பவத்துக்கும் செந்தில் பாலாஜிக்கும் திமுகவுக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு நான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு சில விஷயங்களை உங்க முன்னாடி வைக்கிறேன், இந்த கேள்விகளை முன்னாடி வைக்கிறேன். பிரச்சனை நடந்த இடத்துல வேலாயுதசாமிபுரத்துல இருந்து கரூர் மெடிக்கல் காலேஜுக்கு 8 கிலோமீட்டருங்க. இப்ப உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய மக்களை 8 கிலோமீட்டர் தாண்டி தான் எல்லா ஆம்புலன்ஸ் டிரைவரும் கொண்டு போய் சேர்த்து ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. இதான நடந்த விஷயம். இன்னொரு கேள்வி உங்ககிட்ட முன்வைக்கிறேனே, அந்த வேலாயுதசாமிபுரத்துல இருந்து கரூர் மெடிக்கல் காலேஜுக்கு 8 கிலோமீட்டர் சொல்லிட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடியே 10 நிமிஷம் அந்த பிரச்சனை நடந்த வேலாயுதசாமிபுரத்துல இருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே 10 பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, மல்டி ஸ்பெஷாலிட்டி பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. ஏன் எந்த ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரும் பாதிக்கப்பட்ட மக்களை அங்க முதல்ல கொண்டு போய் சேர்க்க கிடையாது? அரசு அறிவிப்பு மு.க. ஸ்டாலின் 2 மணி நேரம் கழிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கும் போலான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி என் போக கிடையாது. இதனோட கேள்வி 10 நிமிஷத்துக்குள்ள என்ன ஹாஸ்பிட்டல் இருக்கு நான் பேரோட சொல்றேனே. அக்ஷய் ஹாஸ்பிட்டல் பிரச்சனை நடந்த இடத்துல இருந்து 300 மீட்டர்ல இருக்கு. கிருஷ்ணா மெடிக்கல் சென்டர் 1.5 கிலோமீட்டர்ல இருக்கு. நாச்சிமுத்து ஹாஸ்பிட்டல் 2 கிலோமீட்டர்ல இருக்கு. அப்போலோ ஹாஸ்பிட்டல் 2.5 கிலோமீட்டர்ல இருக்கு. கரூர் அம்மன் ஹாஸ்பிட்டல் 6 கிலோமீட்டர்ல இருக்கு. அமராவதி ஹாஸ்பிட்டல் 2.5 கிலோமீட்டர்ல இருக்கு. சக்தி ஹாஸ்பிட்டல் 3 கிலோமீட்டர்ல இருக்கு. ரேணுகா ஹாஸ்பிட்டல் 3 கிலோமீட்டர்ல இருக்கு. இது எல்லாமே 5ல இருந்து 10 நிமிஷத்துக்குள்ள போகக்கூடிய டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஏன் எந்த ஆம்புலன்ஸ் டிரைவரும் பாதிக்கப்பட்ட மக்களை கூட்டிட்டு போகல? ஏன்னா அந்த 5ல இருந்து 10 நிமிஷம் சொல்ல பாத்தீங்களா, அதுதான் உயிரை காப்பாற்றக்கூடிய கோல்டன் ஹவர்ஸ். அந்த கோல்டன் ஹவர்ஸ் பயன்படுத்திக்கணும்னு எல்லா ஆம்புலன்ஸ் டிரைவருக்கும் தெரியும். அப்படின்னா ஏன் எந்த ஆம்புலன்ஸ் டிரைவரும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகல? இது என்னோட முதல் சந்தேகம். அது போக அந்த ஆம்புலன்ஸ்ல கரூர் மாவட்ட திமுக மருத்துவ அணின்னு எப்படி நீங்க முன்கூட்டியே பிளெக்ஸ் அடிச்சு ரெடியா வச்சிருக்கீங்க? இது திமுகவோட நிகழ்ச்சினா முன்கூட்டியே நீங்க ஆம்புலன்ஸ் கொண்டாந்து வச்சிருக்கலாம், நீங்க பிளெக்ஸ் ரெடி பண்ணி கட்டி வச்சிருக்கலாம். ஏன்னா அது உங்க நிகழ்ச்சி. நடந்த நிகழ்ச்சி தாவக்காவோட நிகழ்ச்சி. அப்படின்னா தாவக்கா காரங்க பிளெக்ஸ் அடிச்சிருந்தா இயல்பா இருந்திருக்கும். நீங்க எப்படி முன்கூட்டியே கரூர் மாவட்ட மருத்துவ அணின்னு திமுகன்னு போட்டு எப்படி பிளெக்ஸ் எடுத்து வச்சீங்க? பிளெக்ஸ் அடிக்கிறதுக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல எந்த பிளெக்ஸ் கடைக்காரனும் அடிச்சு தரமாண்டா. அப்படின்னா முன்கூட்டியே நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. உயிர் போற நேரத்துல எப்படி ஆம்புலன்ஸ்ல அந்த பிளெக்ஸ் வந்துச்சு? இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? அப்புறம் ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் என்ன தெரியுமா சொல்றாங்க? நாங்க கொடுமுடியில இருந்து வந்துட்டு இருந்தோங்க, கொடுமுடி வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை நடக்க போகுது, எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு வாய்ஸ் நோட் போட்டாங்க, அதனால வந்தோன்றாங்க. கொடுமுடியில இருந்து கரூருக்கு, ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில இருந்து கரூருக்கு 18 கிலோமீட்டர். 18 கிலோமீட்டரை நீங்க அடிச்சு பிடிச்சு வந்தாலும் ஒரு 1/2 மணி நேரத்துல வரலாம்னு வைங்களேன். அப்படின்னா 1/2 மணி நேரம் தாண்டி இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸுக்கு எப்படி முன்கூட்டியே கரூர்ல இது போன்ற ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு தெரியும்? அது போக சில ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, எங்களை தாவக்காரங்களை அடிச்சுட்டாங்க அப்படின்றாங்க. அந்த அடி வாங்கின தாவக்காரங்களை எப்படி சொல்லி வச்ச மாதிரி, சாரி, இந்த அடி வாங்கின ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் எல்லாம் எப்படி சொல்லி வச்ச மாதிரி செந்தில் பாலாஜி கூட போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே ஈரோடு மாவட்டத்தை சார்ந்தவங்க. செந்தில் பாலாஜி கரூர் மாவட்டம். ஏன்னா கரூர் மாவட்டத்துக்காரங்களா இருந்தா என்னோட மாவட்டத்துல கூடிய முக்கியஸ்தர், அதனால போட்டோ எடுத்தோம்னு சொல்லலாம். ஈரோட்டுக்காரங்க எதுக்குங்க செந்தில் பாலாஜி கூட போட்டோ எடுத்து வைக்கணும்? இது என்னோட சந்தேகம் ஒண்ணு. அடுத்து இன்னொரு சந்தேகம் என்னன்னா, ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செந்தில் பாலாஜி அறக்கட்டளை சார்பா வாட்டர் பாட்டில் கொடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த வாட்டர் பாட்டில் எதுவுமே செப்டம்பர் மாசம் 18ஆம் தேதி நடந்த 30 விழா, அதாவது திமுகவோட 30 விழாவில் இந்த வாட்டர் பாட்டில் கொடுக்க கிடையாது. இந்த வாட்டர் பாட்டில் எப்படி திடீர்னு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனே வந்துச்சு? ஏன்னா போட்டோ போட்டு ஒரு வாட்டர் பாட்டில் வருதுன்னா நீங்க முன்கூட்டியே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சிருந்தா மட்டும் தானே வாட்டர் பாட்டில் வந்திருக்கும். அதுலயும் நீங்க சொல்லி வச்ச மாதிரி அந்த வாட்டர் பாட்டில எப்போ மேனுபேக்சரிங் பண்ணாங்கன்னு எதுவுமே கிடையாது. ஏன்னா ஃபுட் சேஃப்டி நார்ம்ஸ் படி நீங்க ஒரு பாட்டில மேனுபேக்சரிங் பண்றீங்க, நீங்க சேல்ஸ் பண்றீங்களோ இல்லையோ, ஒரு இந்த பாட்டிலாவே நீங்க மேனுபேக்சர் பண்ணி அதை தண்ணி அடைச்சிங்கனாவே எப்ப மேனுபேக்சரிங் பண்ணீங்க அதோட எக்ஸ்பைரி டேட் எல்லாமே போட்டிருக்கணும். அந்த வாட்டர் பாட்டில் அதுவும் கிடையாது. உடனுக்குடனே எப்படி இந்த வாட்டர் பாட்டில் நீங்களா ரெடி பண்ண முடிஞ்சிச்சு? இது ஒரு கேள்வி. அப்புறம் பப்ளிக் பைண்ட் கொடுத்த பப்ளிக் யாருன்னு பார்த்தா அதுல ஒரு பையனோட போட்டோ நான் மேல போடுறேன். அந்த பையன் எப்படி சொல்லி வச்ச மாதிரி செந்தில் பாலாஜி கூட போட்டோ எடுத்து வச்சிருக்கான்? இது என்னோட சந்தேகங்க. அது போக அந்த பையன் என்ன தெரியுமா சொல்றான், நான் விஜய்க்காக இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், விஜய் வர லேட் ஆனதுனாலதான் இந்த இன்சிடென்ட் நடந்துச்சுன்றாங்க. விஜய்க்கும் கரூரில் நடந்த பிரச்சனைக்கும் சம்பந்தம் இருக்கு, விஜயும் பொறுப்பு ஏத்துக்கணும் தான், அதுல பின்னாடி பேசுறேன். ஆனா நீ திமுக காரன் தானே, திமுக காரன் எதுக்கு டிவிகே மீட்டிங்க்கு வந்த? இப்படி 1008 கொஸ்டின்ஸ் நான் திமுக மேல வைக்க முடியும். பிணந்தினி திமுக இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா?